காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க அசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, முத்துவை பார்த்தோம் இல்லையா, போலீஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க, போ இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. ஸோ வெளியே டிராஃபிக் போலீஸ் கடும் கோவத்தில் நிற்கிறாரு. இப்போ தப்பிச்சிட்ட, ஆனால் என்னைக்காச்சும் மாட்டுவல, அன்னைக்கு அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ முத்து மாசா ஒரு ரிப்ளை கொடுத்தாரு, நான் நேர்மையாக நடக்கிறவன் ஆண்டவனுக்கு கூட பயப்பட வேணாம் போடா அப்படின்ற மாதிரி இருக்காரு. அப்போ மீனா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, எங்க வாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஒரு போலீஸ் மனோஜை போட்டு பொலன்னு பொழந்தார் இல்லையா, அந்த போலீஸும் அந்த சைட் வராரு. அவர் பார்த்துட்டு முத்து கிட்ட அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து போயிட்டு, சார் அது இருக்கட்டும் சார், நீங்கள் எங்கள் அண்ணனை போட்டு அடிச்சிங்களே, எல்லாரும் பலார்னு விட்டீங்களா அப்படி. அவன் என்ன சார் கேள்வி கேட்டான் அப்படின் போது அவரும் மறுபடியும் ரகசியமாக காதில் சொல்கிறாரு. இதை கேட்டதும், அப்படியா அவன் இப்படியா கேட்டான், நீங்கள் அடிச்சது தப்பே இல்லை சார் அப்படின்றாரு முத்து. அடுத்து அவர் வந்து மீனாக்கிட்டையும் சொல்கிறாரு, மீனாவும் தலையில் அடிச்சுட்டு இதெல்லாமா கேட்டாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அது என்ன சம்பவன்றதை நம்ம கிட்ட சொல்லவே மாட்டுறாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அங்கே பாட்டியா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே அவங்கள காட்டுறாங்க. ஸோ பாட்டியோட பேரண்ட் ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், ஊருக்கு போயிடலாம், உங்களை ரொம்ப நாள் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம இங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இவரும் எனக்கு பேர முறைதான்ப்பா, இவனை வந்து நான் எங்கள் ஊர் பையன்தான், இப்போ நீங்கள் வந்துட்டு எங்களை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறாரு, நாங்கள் ரொம்ப நாளாக தாத்தா பாட்டியை தேடிட்டு தான் இருந்தோம், ஒரு பிரச்சனையில் அவங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க, தேடிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து பிளட் டொனேட் பண்ண வேணும், ஆள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க, அதை வச்சு பார்த்து தான் எங்களுக்கு எங்கள் பாட்டியை கண்டுபிடிச்சோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் எங்கள் பாட்டியை நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க இப்படி வயசானவங்களும் இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்கன்னு போது முத்து இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு சொந்தக்கார முறையில் தான் பேரன் அவர், ஸோ அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அண்ட் இவங்க வந்துட்டு அவங்களுக்காக அந்த பில்லெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் வந்து முத்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிலேட்டிவ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துறோம், நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்ததே ரொம்ப சந்தோஷம், நாங்கள் பார்த்துறோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ பாட்டிக்கும் தாத்தாக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம், ஓகே நம்ம போகிறோம் அப்படின்றது. அண்டு இவங்களையும் சொல்கிறாங்க, நீங்களும் சீக்கிரமாக நல்லபடியாக பிள்ளையெல்லாம் பெற்று நல்லா இருங்க அப்படின்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்னு வரும்போது தாத்தா ஒரு சம்பவம் செய்கிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு ஃபோனை எடுத்து முத்து கையில் கொடுத்து, இது வந்து நம்ம கடைக்கு வந்த ஒரு பொண்ணு கீழே விட்டுட்டு போயிடுச்சுப்பா, இந்த ஃபோன் யாரோடதோ கேட்டு அவங்க கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி முத்துவோட ஃபோனையே முத்து கையில் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா கேட்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசாரிச்சு விட்டுட்டாங்க தானே போது, அதெல்லாம் நான் தப்பே பண்ணலப்பா, அப்புறம் என்னப்பா என்னை விசாரிச்சு விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம மனோஜ் ரோஹிணி அங்கே நின்னதும், அப்பா இவன் என்ன பண்ணான் தெரியுமாப்பா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பொல்லிர்னு வாங்கினாப்பா, எல்லா போலீஸ்கிட்டையும் அப்படி அடி வாங்கினாப்பா அப்படின்போது, அப்படியா எதுக்குடா உன்னை பார்க்க வந்தானா, ஆமாம் என்னை பார்க்க வந்தாலும் அப்படியே பாசமாக என்னை பார்க்க வந்துடுவானா, இவன் பண்ண சம்பவம் அப்படி, அந்த 30 லட்ச ரூபா காசு கேட்க வரேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு உங்கள் போலீஸ் என்னோட காசை கண்டுபிடிச்சி தரமாட்டுறாரு, அவர் கண்டுபிடிச்சி தரட்டணும்னா நான் இதை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை அவங்க அப்பா காதுலேயும் சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த மனுஷன், இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்த மனுஷன் ஆக்ரோஷமாக வந்து பல்லார்னு ஒன்று வச்சார் பாருங்க மனோஜுக்கு. அவங்க அம்மாக்கெல்லாம் ஷாக்கு. விஜயாலாம், ஏங்க எதுக்குங்க இப்போ மனோஜ் அடிச்சிங்க அப்படின்போது, அவன் என்ன போலீஸ்கிட்ட கேட்டான்னு சொன்னால் நீயே அவனை போட்டு அடிப்ப, இப்படி இல்லாமடா கேட்ப அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி என்னங்க சொன்னா அப்படின்னு இவங்க வெளியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கோச்சிக்கிட்டு மனோஜ் ரோஹிணி உள்ளே போயிடுறாங்க. அடுத்ததான் நம்மளோட முத்து மீனா ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க இனிமேலாம் நம்ம போலீஸ்கிட்ட எந்த பிரச்சனையும் வேணாங்க அப்படின் போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த ஃபோனை எடுத்து மீனா கிட்ட கொடுத்து, சரி இந்த ஃபோனை வையே, நம்ம அப்புறமா யாருன்னு பார்த்து கொடுத்துருவோம் அப்படின் போது மீனா அந்த ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, ஏங்க இதை பாருங்களேன், இது பக்கம் உங்கள் ஃபோன் மாதிரியே இருக்குது அப்படின்னு. என்னது ஏன் ஃபோன் மாதிரி இருக்குது, அவரோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு இல்லையா, அந்த ஃபோன் மாதிரி இருக்குன்னு அவரும் வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் எந்த மாதிரியே இருக்குது, என் ஃபோனில் ஆனால் ஸ்க்ராட்ச் மாதிரியே இருக்குது, சரி சார்ஜ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு பார்த்தா அவரோட ஃபோனு, அவரோட காணாமல் போன ஃபோன், அந்த அவரோட ஃபோன்லேருந்து வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த ஃபோனு, என்னது இது இந்த ஃபோன் எப்படி இங்கே வந்துச்சு, அவர் நம்மளோட கொடுக்கும்போதே தாத்தா சொன்னார் இல்லையா, ஒரு பொண்ணுகிட்ட இருந்தால் இந்த ஃபோன் மிஸ் ஆச்சுன்னா, அப்போ ஏதோ ஒரு பொண்ணு தான் நம்ம ஃபோனை எடுத்து அதில் இந்த வீடியோலாம் சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வெளியே ஓடி வராரு, எப்பா அப்படின்னு ஓடி வராரு மறுபடியும் அவங்க அப்பாட்ட. என்னாச்சுப்பா அப்படின் போது, அப்பா என் ஃபோன் கிடச்சிருச்சு, என்னோட தொலைஞ்சு போன ஃபோனுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து தாத்தா தான் இன்னைக்கு என்கிட்ட கொடுத்தாரு, அவரோட கடையில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து தொலைச்சிருச்சான், அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லி, என்னோட ஃபோன் தான்ப்பா, இது ஏதோ ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதை தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள ரோஹிணிக்கு அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னா, வெளியே என்ன நடக்கிறத ஒட்டு கேட்குறதும். ஓ
ஐய்யயோ! முத்துவோட ஃபோன் கிடைச்சிருச்சா? நம்ம இத வித்யாட்ட குடுக்க கடல்ல போட சொன்னோம். அவளும் போட்டேன்னு தானே சொன்னா. அப்போ நம்மட்ட பொய் சொல்லியிருக்காளா? அப்படின்ற மாரி கடும் கோவத்துல ரோஹிணி இருக்காங்க. ஸோ முத்து பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர காமிக்கிறாங்க. ஸோ ரோட்ல பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, எப்படி இருக்கிற ரொம்ப நாள் டிரைவரா இருந்த ஒரு நண்பர்கள் போல இருக்கு. ஸோ லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? விருப்பமில்லாத கல்யாணம் தான். ஆனால் இப்ப எனக்கு என் வைஃப் ரொம்ப புடிச்சுச்சு அப்படின்னு சொல்லி மீனா பத்தி அவ்ளோ இதா பேசுறாரு. நான் குடிச்சிட்டு பொறுப்பில்லாதவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு வாழ்க்கைனா என்னன்னே என் மீனா தான் சொல்லிக் குடுத்தான்ற மாரி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, வித்யா வீட்டுக்கு ரோஹிணி வராங்க. ஸோ ரோஹிணி ரொம்ப வந்துட்டு கோபத்தோட வராங்க. பட் வித்யா அது எதுவுமே தெரியாம, ஏய் வாடி, என்ன தோசை வேணுமா, சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஃபோன் எங்க? முத்துவோட ஃபோனை கடல போட சொன்னேன், அந்த ஃபோன் எங்க அப்படின்போது, போட்டுட்டேன், பெசநகர் பீச்லயோ ஏதோ ஒரு பீச்சில் போட்டுட்டேன் அப்படின்போது, பொய் சொல்றியா? அந்த ஃபோன் முத்து கையில் கிடச்சிருச்சு, நீ ஏதோ ஒரு கடையில் விட்டுட்டியாமா, அந்த கடையிலேருந்து அந்த தாத்தா கொடுத்துருக்காரு, இப்போ அவன் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க, ஆமாம் நான் என்ன பண்ணுறது, நான் கடலில் எடுத்துகிட்டு போய் போடலான்னு தான் போனேன், ஆனால் போகிற வழியில் தொலைச்சிட்டேன், அப்புறம் உன்கிட்ட சொன்னால் நீ திட்டுவேன்றக்காக தான் நான் சொல்லலைன்னு போது, இப்படிலாம் பொய் சொல்றியா, உனக்கு அசிங்கமாக இல்லையா, உன் ஃப்ரெண்டுக்கிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்கியே நீ, உனக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியாது, நீ அவ்வளோ அடி முட்டாள், நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி, உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட், உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி ரோஹிணி ரொம்ப கோபமாக திட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வித்யாவுக்கும் கோவம் வந்துருச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் அடிமை நினைச்சிட்டு இருக்கியா, உன் ஃப்ரெண்டுன்ற என்னைக்காவது என்ன ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கியா, ஏதோ உன் வீட்டில் வேலைக்காரி மாதிரி என்ன அதை செய்ய இதை செய்யன்னு மிரட்டிக்கிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டுன்றனால தான் நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீ செய்கிற பாவத்துலேயும் கூட நான் இவ்வளோ நாள் நின்றுட்டு இருந்தேன், இப்போதான் உனக்கு நான் ஃப்ரெண்டுன்னு தெரியுதா, இத்தனை நாள் என்னைக்கு நீ என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருக்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நான் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்க முடியுமா, பிரச்சனை வாங்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ரோஹிணி கேட்குறாங்க, ஓ நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, என்கிட்டே போய் சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்த்து வேற பேசிட்டு இருக்கே அப்படின் போது, ஆமாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணேன், இதுக்கு மேலே நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தனா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வித்யா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஸோ ரோஹிணி சொல்கிறாங்க, இதுக்கு மேலெலாம் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தானா அது எனக்கு தான் தேவையில்லாத வேலை அப்படின் போது, அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, ஓ உனக்கே அப்படி தோணுதா, தப்பெல்லாம் செஞ்சுட்டு நீயே இவ்வளோ பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்க. நல்லா இருந்தது, ரெண்டு கூட்டு களவாணிகளும் இப்படி சண்டை போடுறது பார்க்க நல்லா இருந்தது. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. அண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது, அது மண்டே என்ன ப்ரோமோ காமிச்சாங்க அப்படின்னா, முத்து அண்ட் மீனா. ஸோ எப்போது போல முத்தோட அந்த இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து தான் மிஸ் ஆச்சுன்னு தாத்தா சொன்னார், ஏன் அந்த பொண்ணுன்றது நம்மளோட பார்லர் அம்மாவாக இருக்கக்கூடாது, இல்லை அவங்க ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வித்யா வீட்டுக்கே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோடில் பயங்கரமான திருப்பங்கள் அந்த ஃபோன் மூலிமா நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. பாப்போம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.